உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் வேற என்னங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னன்னு தான் புரியவே மாட்டேங்குது. சரிங்க, அதான் பிடிச்சதை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தேடுங்க. அது கிடைச்சதும் சொல்லுங்க. நாங்க அப்ப வந்து உங்க சந்தோஷத்துல பங்கு போட்டுக்கிறோம். தமிழ் போலாம். ஒரு நிமிஷம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லுங்க. எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சவங்களை இப்படி வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. என்ன பாக்குறீங்க? என்னங்க பாக்குறீங்க? எனக்காக யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? வச்சுக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதயமே கடனாக மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நனிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். என் இதயமே கடனாக இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நனிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமே. அண்ணே விடுங்கண்ணே, ஆண்டாள் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். உங்க மேல தப்பு இல்லைன்னு புரியுதுன்னு, அவங்களுக்கும் இது புரியும். அவளோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது ரம்யா. அவ்வளோ ஈஸியா இந்த விஷயத்தை விட மாட்டாவா. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்கண்ணே, அதெல்லாம் ஆண்டாள் புரிஞ்சுப்பாங்க. இவன் என்னடி குறையா பண்ணிட்டான்? பிறக்க போற புள்ள நல்லா இருக்கணுமேனு நாங்க சொன்னதுனால அவன் அமைதியா இருந்தான். அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறியடி நீ. அப்போ உங்க எல்லாருக்கும் என்னை விட, என் கனவை விட, என் லட்சியத்தை விட இந்த குழந்தைதான் உங்களுக்கு எல்லாம் முக்கியம் இல்ல? உன்னை விளையாட வேண்டான்னு சொல்லல, வயித்துல குழந்தை இருக்கும் போது விளையாட வேண்டான்னு சொல்றோம். ஓ அப்படியா? அப்போ ஒன்னு சொல்றேன், எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த குழந்தை முக்கியமோ, எனக்கு கபடி முக்கியம்.
எனக்கு முக்கியமானதை நீங்க கெடுத்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு முக்கியமானதை நான் அபார்ஷன் பண்ண போறேன். என்னடி பேச்சதெல்லாம்? என்ன பேசிட்டுக்கிற? நீ பேசுற நீயே கேக்குறியா? உயிர் அது. நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்த உயிர் அது. என் கனவு என் உயிருக்கும் மேல. அதை இந்த குழந்தைக்காக தானே நீ கெடுத்த. அந்த குழந்தை உன் கைக்கு வரப்போறது இல்ல. என்கிட்ட இருந்து லெட்டரை மறைச்ச உனக்கும் மறைக்க சொன்ன இவங்களுக்கும் இதுதான் தண்டனை. பைத்தியக்காரி மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத. கடவுள் கொடுக்கும் போது தட்டி கழிச்சா அதுக்கப்புறம் நம்ம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டு கேட்டாலும் கிடைக்காது. வேண்டாம், எனக்கு எதுவுமே கிடைக்க வேண்டாமா. எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுவே எனக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த குழந்தை கிடைச்சு என்ன பிரயோஜனம்? கோவத்துல கண்டதெல்லாம் பேசிட்டு சரியா? உனக்கு கோவம் வச்சுனா ஏன் மேல காட்டுற? எதுக்கு நீ குழந்தை மேல காட்டிட்டு இருக்க? பண்ணுவேன். கண்டிப்பா அபார்ஷன் பண்ணதான் போறேன். எனக்கு நீயும் வேணாம், உன் குழந்தையும் வேணாம். டேய் டேய் மச்சான், டேய் என்னாச்சுடா? டேய் டேய் மச்சான், டேய் என்னடா? டேய் இர்ற யாரா? என்னடா? ஏய் எந்திரா. டேய் டா குடி குடி குடி. என்னடா அது? இப்படியா குடிச்சிட்டு விழுந்து கிடப்ப? குழந்தை மாப்பிள அத போய் அபார்ஷன் பண்ணுன்னு சொல்றாடா மாப்பிள. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.